இதில் வரும் தூண்களின் விவரங்கள் இவை. ஏனென்றால் 1, 2, 3, 4, 5 வகையான தூண்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு தூணிலும் வரும் கம்பிகள் இவை. CC01க்கு 8 மில்லிமீட்டர் தடிமனில் 17 சென்டிமீட்டர் இடைவெளியில் வளையங்களும் 4 12 மில்லிமீட்டர் கம்பிகளும் வருகின்றன. அதே போல் CC02 என்று வரும்போது 8 மில்லிமீட்டர் தடிமனில் 22 சென்டிமீட்டர் இடைவெளியில் வளையங்களும் 4 16 மில்லிமீட்டர் கம்பிகளும் உள்ளன. CC03க்கு 6 12 மில்லிமீட்டர் கம்பிகள் வருகின்றன. நான்காவது 400க்கு 400 அளவில் வரும்போது 9 12 மில்லிமீட்டர் கம்பிகள் உள்ளன. ஏனென்றால் அதன் உயரம் அதிகம். அந்த உயரமான தூணிற்கு தான் CC04. பிறகு CC05 என்பது மிதக்கும் தூண், அதாவது நமது பிளிந்த் பீமில் இருந்து தொடங்கும் தூண்கள். அதாவது இதில் அடித்தளம் போன்ற விஷயங்கள் எதுவும் வராது. இவை அந்த பிளிந்த் பீமிலிருந்து தொடங்கும் தூண்கள். இதுதான் தூண்களின் நில, அதாவது நமது பிளிந்த் பீமிலிருந்து தொடங்கும் தூண்கள் இவை. ஏனென்றால் இந்த தூணின் முக்கிய நன்மை நிலநடுக்கத்தின் தாக்கம். அதாவது இப்போது ஒரு கட்டிடம் கட்டும்போது நமது பகுதியை நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதியாக அரசாங்கமே அறிவித்துள்ளது. எனவே நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ள இடங்கள் என்பதால் அதிலிருந்து பாதுகாக்கவே இது செய்யப்பட்டுள்ளது. எனவே எந்த வீடாக இருந்தாலும் மேலிருந்து எவ்வளவு பாரம் வேண்டுமானாலும் இது தாங்கும். ஏனென்றால் மேலிருந்து அதன் அச்சு வழியாக பாரம் இறங்குகிறது. பக்கவாட்டிலிருந்து வரும் ஒரு தாக்கத்தை தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது அமைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த தூண்கள் அழுத்தத்தை தாங்குவதோடு இழுவிசையையும் தாங்கும் வகையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே நிலநடுக்க கண்ணோட்டத்துல இதன் நன்மை என்னவென்றால், நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் இது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இதன் மற்றொரு நன்மை என்னவென்றால், இது ஒரு சட்டக கட்டமைப்பாக செயல்படும். அதாவது உண்மையை சொன்னா இது சுவர்கள் பாரத்தை தாங்கும் அமைப்பா இருக்கும். ஆனா இதில் தூண்கள் வரும்போது அது ஒரு பகுதி சட்டகம் என்ற அடிப்படையில செயல்படும். எனவே இந்த பகுதி சட்டக முறையில் செய்யும் போது நிலநடுக்கம், வெள்ளம் மற்றும் நாம் எதிர்பார்க்காத பல பிரச்சனைகள், அதே போல் பக்கவாட்டில் இருந்து வரும் தாக்கங்கள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க முடியும்.